ஈஸ்ராம் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்ராம் கார்டு டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஆன் ஈஸ்ராம் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து அவங்க வெரிஃபை கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2க்கும் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சென்ட் ஓடிபி. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா இருக்கும். அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க, அது கொடுங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் மேரீடா அன்மேரீடான்னு கேட்பாங்க. மேரீடுனா மேரீடுன்னு கொடுத்துருங்க. நான் மேரீடு அதனால் கொடுத்துட்டு அடுத்து ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாமினி டீட்டெயில் கேட்குறாங்க. நாமினியில் ஹஸ்பண்டோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். அவங்க டேட் ஆஃப் பர்த்து, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்த அட்ரஸ், உங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்பாங்க, அதுலேயும் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் 1 இயராக இருக்கேன். 1 இயருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் பிஜி முடிச்சிருக்கேன், அதனால் போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. மந்த்லி இன்கம் போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க அப்படிங்கிறது, என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் வந்துடும். அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் இந்த வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் 1 இயராக பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த 1 இயருங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்து பேங்க்கோட டீட்டெயில் கேட்குறாங்க. பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் புக்கில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு சர்ச்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்கோட நேமும் ஃப்ரான்ச்சும் வந்துடும். அதையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து ப்ரிவ்யூ ஆகும். இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எடிட் கொடுத்து சரியாக டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் யூஏஎன் கார்டு டவுன்லோட் ஆகிடும்.